மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மூளை வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மூளையில வந்துட்டு நமக்கு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இது வந்துட்டு நம்ம உடம்புக்கு, நம்ம நரம்பு மண்டலத்துக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இந்த சூப்பரான மூளை வறுவலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மூளை வறுவல் பண்ணுறதுக்கு நான் 2 மூளை எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்காதீங்க, அப்போ ரொம்ப குழஞ்சிரும். மீடியமான பீஸை கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வாங்க வேக வச்சிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு வறுவல் மாதிரி பண்ண போகிறனால நான் அளவான தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம மூளையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த மூளையை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மூளை இந்த மாதிரி 50% வெந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாங்க வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெயில் 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சோம்பு சீரகம்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் நறுக்கி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். போதும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் சுக்கா மசாலா. நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் 2 ரெசிபியோட லிங்கையுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஏன்னா மூளைக்கு மிளகுத்தூள் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ மசாலாலாம் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க மூளையை அந்த தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். தண்ணியை வடிச்சிடாதீங்க, தண்ணியில் தான் எல்லா சத்துமே இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. மூளையை சேர்த்துட்டு ரொம்ப நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கஞ்சி மாதிரி ஆகிரும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் மல்லியிலையை சேர்த்து இறக்கிடலாம். இது கிண்டுறப்ப உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூனோட ஒரு பின்பக்கத்தை வச்சுட்டு நீங்கள் கிளறணும்னு நினைக்கிறப்ப இப்படி கிளறினீங்கன்னா மூளையும் உடையாது, எல்லா மசாலாவோடையும் நல்லா சேர்ந்து பிடிச்சிக்கும். நம்மளோட சூப்பரான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எதுவுமே உடையாமல் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.